வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் டேல்ஸ். இன்று சிங்கத்தை வென்ற முயலின் கதையை பார்ப்போம். அடர்ந்த ஒரு காட்டில் ஒரு கொடிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. தினமும் அது பேராசையுடன் பல விலங்குகளை வேட்டையாடியது. அச்சத்தில் காட்டில் உள்ள விலங்குகள் ஒரு முடிவெடுத்தன. அது என்ன முடிவு என்று பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப வாங்க என்ன முடிவுன்னு பார்க்கலாம். சிங்கம் நம்ம அனைவரையும் சாப்பிடுவதற்கு பதிலாக நாமே தினமும் ஒரே ஒரு விலங்கையே சிங்கத்திடம் அனுப்புவோம். ஒரு நாள் ஒரு சிறு முயலின் முறை வந்தது. முயல் தாமதமாக சென்றது. கோபமாக சிங்கம் கர்ஜித்தது. ஏன் தாமதம்? முயல் சொன்னது, அரசே, ஒரு வேறு சிங்கம் நான் தான் இந்த காட்டின் அரசன் என்று சொல்லி என்னை தடுத்தது. கோபத்தில் சிங்கம் கேட்டது, அது எங்கே? ஒரு ஆழமான கிணற்றில் என்று முயல் சொன்னது. கிணற்றில் பார்த்த சிங்கம் தன் பிரதிபலிப்பையே மற்றொரு சிங்கம் என்று நினைத்தது. கர்ஜித்தபடி அதை தாக்க கிணற்றுக்குள் பாய்ந்தது. சிங்கத்தால் வெளியே வர முடியாமல் மாட்டிக்கொண்டு கிணற்றுக்குள்ளேயே அழிந்தது. சிறுமுயல் தன் புத்தியால் பெரும் சிங்கத்தை வென்றது. நீதி: பலமல்ல, புத்திதான் உண்மையான சக்தி.